இப்படி நீ நல்லா பொட்டு மாமாவோட சப்பி சப்பி யாரும் தெரியுதா? சீமானோட ஒப்பாட்டி. அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. கேடுகெட்ட கேப் மாதிரித்தனம், ஒரு கேடுகட்ட எச்சக்கலை எண்ணம், உடம்புல ரத்தத்துக்கு பதிலாக சாக்கடை ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் இப்படி பேச தோணும். விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த சகோதரியை விஜய் குலத அருவருப்பா இல்லை. இப்போ நீ சீமான் குலத சப்பி தான் பிழைக்கியா? நான் கேட்கேன். வெக்கங்கட்ட நாயை பொட்டு மாமாம்ப தாவைக்க அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாத்தையும் அசிங்கமாக பேசுவேன். உனக்கு ரீப்ளை பண்ணால் உடனே அவங்கள கேவலமாக பேசுவேன். யாரோட தைரியத்தில் நீ பேசுகிற? யாரோட சப்போர்ட்டில்? டிஎம்கேவோ இல்லைன்னா அந்த பொட்டை சீமான் இருக்காங்களா, பொட்டை சீமான் அவன் சப்போர்ட்டில் பேசுகிறியா? அப்படி நீ பேசினேன்னா என்ன நடக்கும் தெரியுமில? எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. பேசினேன்னா உள்ளே வச்சு வீட்டு அடிச்சிருவாங்க. சீமானால கூட இல்லை, கரெக்டு போய் ஸ்டாலினால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. புரியுதா? கொஞ்சம் வாயேன். ஒரு முக்கியமான குறிப்பு, ஆள் பாகு கும்முன்னு இருக்க. சீமானுக்கு இந்த மாதிரி தலைன்னு வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது, தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவன் புருஷன் போகுதே போகுதே பயங்கிலி அப்படின்னு தான் பாடணும். சரியா? ஆனால் பார்த்து பேசு. எல்லாம் பேசிட்டு போயிடலாம், யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இல்லை, சீமானு. அப்புறம் அவன் புருஷன் விளக்க பிடிக்க வேண்டியதான்.